எல்லாருக்கும் வெல்கம் டு மை லிட்டில் கார்னர் ஆன் யூடியூப். இதுதான் நம்ம போடுற ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில். என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தெரியவே தெரியாத வரவே வராத குக்கிங்கை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சின்னதாக யூடியூப் பார்த்து ஒரு கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இது எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியன் கட்டிங் தான். ஸோ 2 ஆனியன் எடுத்துகிட்டு நம்ம 2 ஆனியனும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். ப்ராப்பர் வே ஆஃப் ஆனியன் கட்டிங்லாம் இருக்காது. ஸோ எனக்கு எப்படி கரெக்டாக வருதோ அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஆனியனை வச்சு வெட்டிகிட்டு இருந்தேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி குக்கிங் நாலேஜ் சுத்தமாக இல்லை, 0% தான். பட் ஸ்டில் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக வெட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே பாதி டைம் போயிடுச்சு. இன்னும் பொட்டேட்டோஸ் இருக்குது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. ஸோ அது எதுவுமே நான் செய்யவே இல்லை. எல்லாமே நான் இவ்வளோ ஸ்லோவாக வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே சைடில் வந்துட்டு நானே அதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதான் என் வேலை அதில். ஸோ இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்காக ஒரு 6 இது என்னது பூண்டா, சாரி டக்குன்னு நேம் மறந்துடுச்சு. ஸோ இதை வச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ மெயினான ப்ரெட் எடுத்தாச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மிட் பார்ட் மட்டும் எடுத்து, மிட் பார்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அவுட்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி தான்மா வெட்ட வருது இது. அந்த மிட் பீசஸையும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச 3 ஸ்மால் பொட்டேட்டோஸ் அப்படியே இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் மாதிரி, ஒரு பவுலோ இல்லை கிண்ணமோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுடணும். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் பாதி தான் ஃபஸ்ட்டு போடுவேன். பட் அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக அதிலேயே ப்ரெட்டை பிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னமோ குக்கிங் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுது. தப்பான இடத்துல கை வச்சிட்டேன் போல. இது நிறைய போட்டுட்டும் போல. இல்லை ஓகே. நெக்ஸ்ட் ஆனியன். லைட்டாக அதில் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடணும் நம்ம. ஸோ இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது தான் மெயினான வேலை. ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டாச்சு. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டோம் நம்ம இதில் பொட்டேட்டோ, ஆனியன், ப்ரெட்டு, அப்புறம் கொத்தமல்லி, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஸோ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா நெக்ஸ்ட்டு அதில் கார்ன் ஆட் பண்ணோம். இந்த கார்ன் மட்டும் கார்ன் சீஸ் இந்த 2 ஐட்டமும் நானாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது, டேஸ்ட்டுக்காக அது வேணும் அப்படின்ட்டு ஆட் பண்ணது தான். பட் இதை ஆட் பண்ணலனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் அதில் கரம் மசாலா ஆட் பண்ணோம். இந்த மாதிரி தான் சொதப்பிட்டு இருந்தது. டைரெக்டாக அதில் கரம் மசாலா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கொட்டின கரம் மசாலாக்கு லைட்டாக ஆனியன் மிக்ஸ் பண்ணி அந்த ஆனியனோட சேர்த்து போட்டுட்டோம். அது போட்டுட்டு அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் அது போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லாமே எல்லா இடத்துலையுமே அந்த கரம் மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா அந்த கிண்ணத்துலேயே மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக உப்பு போடணும். ஸோ உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
ஆக்சுவலி நான் சீஸ் ஆட் பண்ணுறனால உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற சீஸ், வாங்கின சீஸை வந்து நல்லா அதில் போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் இருக்க சீஸ் எல்லாத்தையும் போட்டேன். ஸோ போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆக்சுவலி நல்லா எப்படி ஒரு ஷேப் ஃபார்மில் நம்ம உருண்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் அதை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஆக்சுவலி இதை வச்சுட்டு நார்மலாக ஒரு கட்லெட் மாதிரி ரவுண்ட் ஷேப்போ அந்த மாதிரி ஷேப்போ பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ஒரு ஹாட்டோ ஸ்டாரோ அதெல்லாம் ட்ரை பண்ணோம். பண்ண ரிசல்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த ஷேப்ஸ் கையிலே தான் பண்ணோம். பட் பண்ணதை விட இதை ப்ரெட் க்ரம்ஸில் போட எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது எல்லாத்தையும் ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஆயிலில் போடணும். ஸோ அந்த ஹாட்டை பண்ணி அதை எடுத்து போட்டு திரும்ப வைக்கிறதுக்குள்ளே அந்த ஹாட் ஷேப்பே மாறின மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதை அப்படியே வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரே ஒரு ஹாட், ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் பண்ண, மற்றதெல்லாம் இஷ்டத்துக்கான ஷேப்பில் இருக்கும். ஸோ இது மட்டும் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணது தான். அது எடுத்ததும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி அமுக்கி வச்சு இப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் உருண்டை பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கார்ன் போட்டனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஒழுங்காக உருண்டை பிடிக்க வரலை, ப்ராப்பராக இது பண்ண வரல. ஏன்னா அங்கங்கே அந்த கார்ன் வெடித்து இதுவாகி அந்த மாதிரி இருந்தனால. ஸோ கார்னில் அந்த ஒரு மைனஸ் இருக்குது நம்ம இது பண்ணுறப்போ. பட் டேஸ்ட் வைஸ் அது வேறு மாதிரி இருந்தது. பட் இப்போதைக்கு நம்ம அந்த கரெக்டாக ப்ராப்பராக பிடிச்சி இது பண்ணுறதுக்கு வரல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு முக்கி வச்சு எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து டைரெக்டாக ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான். ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி அம்மா தான் ஆயிலில் போட்டு எடுத்தாங்க. எனக்கு அதை டைரெக்டாக எடுத்து ஆயிலில் அப்படியே கை வச்சு போடுறதுக்கு வரல. இதில் நம்ம பார்த்தோன்னா அதெல்லாம் உடஞ்சி வருது. ஸோ இங்கே தான் வந்து அந்த கார்ன் அதோடய வேலையை காட்டுது. அது ப்ராப்பராக இல்லாமல் உடஞ்சி ஸோ கார்ன் போடலன்னா இது கொஞ்சம் நமக்கு ப்ராப்பரான ஷேப்பில் இந்த கார்ன் வெளியே வராமல் இருக்கும். ஸோ போட்டனால அந்த கார்ன்லாம் பிரிஞ்சு வருது. ஸோ அதனால் நீங்கள் கார்னை அவாய்ட் பண்ணாலும் ஓகே தான், பட் டேஸ்ட்டுக்காக போட்டாலும் ஓகே தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்னை மட்டும் சும்மா ஓரத்தில் இருந்து அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு கூட நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கையில் டைரெக்டாக போடுறது தான் வரமாட்டுதுன்ட்டு ஸ்பூனில் எடுத்து ஸ்பூன்லேயே அப்படியே போட்டுடலாம் அப்படின்ட்டு ஸோ ஸ்டாரை மட்டும் எடுத்து போட ட்ரை பண்ணேன். பட்டு போட்டது என்னமோ ஸ்டார் தான், பட் வந்துட்டு ஏதோ ஆக்டோபஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சு. ஸோ அது நீங்கள் பாருங்கள், ஸ்டார் ஆக்டோபஸ் மாதிரி வருது, ஏதோ தவளை மாதிரி வருது. மோஸ்ட்லி எல்லாமே போட்டாச்சு, வெறும் ஹாட் மட்டும்தான் பேலன்ஸ். பட் அது ஒழுங்கா வச்சு வையடி, அது வராது. இதுக்கப்புறம் உருண்டை போடுங்கம்மா, அவ்வளோதான்மா. அது அகெயின் திரும்ப பண்ணியே ஆகணும்னு அம்மா லைட்டாக உருண்டை பிடிச்சி கொடுத்தாங்க. அதில் நானே திரும்ப அகெயின் பண்ணி எப்படியாவது போட்டுடணும் அந்த ஹார்ட்டை அப்படின்ட்டு திரும்ப அதில் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு அகெயின் அதை ப்ராப்பராக எடுத்து ஸ்பூனில் வச்சு அதை மட்டுமே தனியாக ப்ராப்பராக போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இது பண்ணது. பட் இந்த ஹார்ட்டில் இவ்வளோ டைம் எடுக்கும்னு நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. அதை எடுத்து அப்படியே அதில் போட்டு அது ஒழுங்காக வரல. அதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி போட சொன்னாங்க அம்மா. அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு ஃபைனலி அந்த ஹார்ட்டை திரும்ப ஒட்ட வச்சு போட்டாச்சு. அதில் ஹார்ட் பார்க்கவே அழகாக தெரிஞ்சுது. பட் ஆனால் இதை எடுக்கும் போது எப்படி வரும் அப்படின்ற ஒன்று இருந்தது. பட் எடுக்கும் போதும் அது ஹார்ட் மாதிரி தான் வந்தது. இப்போ எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். 1 hour later. இது சும்மா ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு ஃபேஸ் மாதிரி சும்மா வச்சு பண்ணலான்னு பண்ணது. அந்த கார்ன் இருந்தனால எல்லாமே ப்ராப்பராக வரல, பட் ஸ்டில் அது நல்லா இருந்தது. இது நம்ம ஹார்ட் என்ன பண்ணுது,
இது உருண்டை நல்லா வந்திருக்கு, இதுவும் நல்லா வந்திருக்கு. ஸ்டார் வந்து கொஞ்சம் சொதப்பு தான், பட் ஸ்டில் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இப்போ டேஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. நானும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். பட் உண்மையிலே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. கார்ன் டேஸ்ட்லேருந்து சீஸ் உள்ளே போட்டிருந்தது எல்லாமே நல்லா இருந்தது. நிஜமாவே நல்லா வந்திருக்கு. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இது நிஜமாக இவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு. பட் இது குட்டி ஈவினிங் ஸ்நாக் தான். இதுக்கே வந்து 2.5 hours எடுத்துட்டோம். நீங்களும் ஈவினிங் டைமில் இது போர் அடித்தா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள்.